ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தாரா V03P. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கருவாட்டு குழம்பு, அதுவும் நெய்த்துளி கருவாட்டு குழம்பு. காய்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 25 கிராம் கருவாடு வாங்கினேன். ஸோ இதை க்ளீன் பண்ணுறேன். எப்படி க்ளீன் பண்ணணுன்னா, அந்த ஹெட் இருக்குல்ல, அந்த ஹெட்டுக்குள்ளே கொஞ்சம் பிளாக்கிஷாக இருக்கும். அதை பிச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த பிளாக்கிஷ் போயிடும். நம்மளுக்கு அந்த ஒயிட் மட்டும் தான் வேணும். ஸோ அந்த மண்டை வேண்டாம். அந்த மண்டையை தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்கிட்ட அரிசி களைஞ்ச தண்ணி இல்லை. மேபி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதில் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாதனால நான் சுடுதண்ணியை லைட் சூடில் ஊற வைக்க போகிறேன். இப்போ நார்மல் வாட்டர் எடுத்து வாஷ் பண்ணிக்க போகிறேன். 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிப்பேன். பிகாஸ் அதில் மட்டு இருக்கும். ஸோ அந்த மண்ணில் நல்லா போகிற அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதை நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நார்மல் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கினேன். நீங்களும் எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் சுடு ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கிறேன். கேஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒழிச்சு வச்சுருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 10 எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்துருக்கேன். ஸோ 3 தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அடி பிடிக்காத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ வதக்கி ஆஃப் பண்ணி வச்சுருங்க. சூடு போட்டு மிக்சியில் அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு கடாயை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மிளகா, மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ காய்கறி கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டால் உங்களுக்கு ஊறல் எடுக்கணுன்னா அவங்க ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் சூடான தண்ணியை தான் ஊற்றிக்கணும். தேவையான அளவு சூடான தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல கருவாடை, அதை ஆட் பண்ணிக்க மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஜாரில் தேங்காய் அரை மூடி சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காய தக்காளி வதக்கி வச்சுருக்கோம்ல, அதுவும் ஆறியிருக்கும். அதையும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் காய் அரை வேக்காடில் வெந்திருக்கும். ஸோ இப்போ கரெக்ட் ஸ்டேஜு புளி கரைச்சி ஊற்றிக்கணும். ஸோ புளியும் கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி குழம்பு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அவ்வளோ கெட்டியாக அளவுக்கு சுண்ட விடுங்க. இப்போ தாளிச்சிருவோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஒரு 6 வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் குழம்பு எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா, சூடு பண்ணி செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாராச்சும் களி செஞ்சிங்கன்னா இந்த குழம்பு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ எம் ஷுர் வேறு லெவலாக இருக்கும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கான சுவையான நெத்திலி கருவாட்டு குழம்பு. மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.